வீக் 4 தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தலாமா? இந்த வாரம் ரொம்பவே எக்ஸ்பெக்டடான வாரம். டிஆர்பி ரேட்டிங் எல்லாமே அவ்வளோ சூப்பரா வரப்போகுது. பிகாஸ் ஜீ தமிழ்ல வாரிசுடவா லான்ச் ஆச்சு. அதனோட டிஆர்பி ரேட்டிங், ஐலியன் பாரிஜாதம் மகா சங்கமமோட டிஆர்பி ரேட்டிங், விஜய் டிவில அழகே அழகே சீரியல் லான்ச் ஆச்சு. அதனோட டிஆர்பி ரேட்டிங், தென் சின்ன மருமகளை 9:30க்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அதனோட டிஆர்பி ரேட்டிங், தென் சன் டிவில மகா சங்கமம் 3 முடிச்சு சிங்கப்பண்ணி 2வது வாரத்துல வந்திருக்கு. அதனோட டிஆர்பி ரேட்டிங் சொல்லி இந்த வாரம் ஃபுல்லாவே எக்ஸைட்டிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்கான டிஆர்பி ரேட்டிங் பல காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பத்தி மொத்தமா ஒரே வீடியோல பார்த்தலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு விட்டது சின்ன திரை கலாட்டா. ஸோ இந்த வீடியோல நம்ம வீக் 4 2026 எல்லா சீரியல்ஸோட ரேட்டிங்கும் எல்லா சேனலோடையும் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டாப் 5 தமிழ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், தென் சன் டிவி சீரியல்ஸோடது, தென் விஜய் டிவி சீரியல்ஸ் வருது, தென் ஜீ தமிழ் சீரியல்ஸ் வருது, தென் டாப் 45 தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் அர்பன் பிளஸ் வருது. கடைசியா இது வரைக்கும் கிடைச்ச அர்பன் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், தென் ரியாலிட்டி ஷோட டிஆர்பி ரேட்டிங் மொத்தமா ஒரே வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாப் 5 தமிழ் சேனல்ஸ் வீக் 4 2026 தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பார் டிஆர்பி பேசிஸ் இம்ப்ரெஷன்ல அர்பன் பிளஸ் ரூரல் பார்த்தரலாமா? 5வது இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் ஸ்டார் விஜய் சூப்பர் வந்திருக்காங்க. 296.24 மில்லியன் இம்ப்ரெஷன். 4வது இடத்துல இப்போ பொலிகேட்டிவ் தான் இருக்காங்க. 565 மில்லியன் இம்ப்ரெஷன். 3வது இடத்துல ஜீ தமிழ் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 1031 மில்லியன் இம்ப்ரெஷன். 2வது இடத்துல எப்பயும் போல ஸ்டார் விஜய் தான் இருக்காங்க. 1010 மில்லியன் இம்ப்ரெஷன். 1வது இடத்துல எப்பயும் போல அன்டிஸ்பியூட்டபிளா நம்மளோட சன் டிவி தான் இருக்காங்க. 1796.16 மில்லியன் இம்ப்ரெஷன். அடுத்ததா வீக் 4 2026 அர்பன் பிளஸ் ரூரல் சன் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தலாம். இந்த வாரம் சன் டிவி எல்லாமே குறைஞ்சு போச்சு. ஏன்னு சொல்லி தெரியல. இப்படியே போய்கிட்டு இருந்தா விஜய் டிவி தோக்கு அடிச்சிடும் போல. 18வது இடத்துல பூங்கொடி இருக்காங்க 1.92. 17வது இடத்துல புனிதா 1.96. 16வது இடத்துல மணமகளேவா 2.19. 15வது இடத்துல மல்லி இருக்காங்க 2.56. 14வது இடத்துல வினோதினி 2.60. 13வது இடத்துல ஹனுமான் மீண்டும் 3+ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 3.02. 12வது இடத்துல ரஞ்சிதமே அந்த ரியாலிட்டி ஷோ 3.42. 11வது இடத்துல இருமலர்கள் 1 hour எபிசோட் இருக்கு இல்லையா 3.03 நல்லாதான் ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு. 10வது இடத்துல புது வசந்தம் இருக்காங்க 3.07. 9வது இடத்துல லக்ஷ்மி 3.72 எடுத்து ஆஃப்டர்நூன்லேயே நம்பர் 1 சீரியலா வந்திருக்கு. 8வது இடத்துல சன் செய்திகள் இருக்காங்க 3.91 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7வது இடத்துல ஆடுகளம் 4.26 போன வாரத்தை விட இந்த வாரம் சமயம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6வது இடத்துல செல்லமே 5.62 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. 5வது இடத்துல எதிர்நீச்சல் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வாரம் 7.55. 4வது இடத்துல அன்னம் 7.96. 3வது இடத்துல மருமகள் லைட்டா குறைஞ்சிருக்கு 8.03. 2வது இடத்துல கையில் இருக்காங்க 8.82. 1வது இடத்துல எப்பயும் போல 3 முடிச்சாங்க சிங்கப்பண்ணை மகா சங்கம் 9.58. பட் பிரைம் டைம்ல மோஸ்ட் ஆஃப் தி சீரியல்ஸோட ரேட்டிங் குறைஞ்சு போச்சு. வீக் 4 2026 விஜய் டிவி சீரியல்ஸோட அர்பன் பிளஸ் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்துக்கலாமா? மாஸ் காமிச்சிருக்கு விஜய் டிவி பிரைம் டைம்ல எல்லாம் ஒன்னொன்னு செமையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13வது இடத்துல மகளே என் மருமகளே 1.57. இது ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது வர வர. 12வது இடத்துல தனம் மற்றும் சுட்டும் விழிச்சுடரை 2 சீரியலுமே இருக்காங்க 1.8. 11வது இடத்துல சக்திவேல் 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1.86. 10வது இடத்துல தென்றல் மேல பேசு ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க 2.09. 9வது இடத்துல கண்மணி அன்புடன் 2.25. 8வது இடத்துல கண்ணா கண்டேனடி 2.94 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. 7வது இடத்துல மகாநதி ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3.54. இன்னும் அடுத்த வாரம் சமயம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 6வது இடத்துல சிந்து பைரவி இருக்காங்க 4.31. இதுக்கும் சின்னஞ்சிறுக்கிலேக்கும் உள்ள டிஆர்பி ரேட்டிங் கம்மியாகிட்டே வருது வர வர. 5வது இடத்துல செமையா டிஆர்பி ரேட்டிங் எடுத்து லான்ச் வீக்லயே 5.24 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. விச் இஸ் குட். போக போக என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். 4வது இடத்துல சின்ன மருமகள் இருக்காங்க 9:30 செமையாவே டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்காங்க 6.50. 3வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் 7.15 ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. 2வது இடத்துல சிறுகடி காசு 8.04. 7வது இடத்துல ஐயனார் துணை 8.48 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. வீக் 4 2026 டாப் ஜீ தமிழ் சீரியல்ஸ் டிஆர்பி ரேட்டிங் பார்த்தலாமா? அர்பன் பிளஸ் ரூரல் ஜீ தமிழ்ல செமையாவே டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த வாரம் பிரைம் டைம் சீரியல்ஸ்லாம். ஸோ எவ்வளவு ரேட்டிங் எடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா? 12வது இடத்துல இதயம் இருக்காங்க 1.65. 11வது இடத்துல அண்ணாமலை குடும்பம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க 1.75. 10வது இடத்துல வாரிசு கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க 1.79.
9வது இடத்துல கேடி மேலும் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1.88, பட் இருந்தாலும் 2 விட கம்மியா தான் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. 8வது இடத்துல சலங்கொலி டாப்ல போய் நிக்குது 1.95. ஆஃப்டர்நூன் சீரியல்லே ஒரு டப்டு சீரியல் டாப்ல வருது, இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 7வது இடத்துல வீரா இருக்கு 2.74, குறைஞ்சிக்கிட்டே வராங்க. மகாநதிக்கும் இதுக்கும் ரொம்பவே ரேட்டிங் டிஃபரன்ஸ் இருக்கு. 6வது இடத்துல சந்தியா ராகம் 3.48 வந்து எடுத்திருக்காங்க. 5வது இடத்துல புது சீரியலான வாகை சுடுவா இனிஷியலா குட் ஸ்டார்ட் தான் சொல்லணும். 3.78 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. போக போக இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். 4வது இடத்துல சின்னஞ்சிரிக்கிலேயே 4.29 குறைஞ்சிட்டாங்க. 3வது இடத்துல திருமங்கல்யம் இருக்காங்க 4.57. 2வது இடத்துல மகா சங்கமம் இருக்கு, சூப்பராகவே வந்து ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஐலியன் பாரிஜாதம் 5.24. அண்ட் 1வது இடத்துல எப்பயும் போல அன்டிஸ்பியூட்டடா நம்ம கார்த்திகை தீபம் தான் இருக்காங்க 5.53. அடுத்ததா டாப் 5 தமிழ் சீரியல்ஸ் அண்ட் ஷோ பார்த்துடலாமா? வீக் 4 2026.